வேற மாதிரி பயங்கரமாக இருக்குது. நம்ம தம்பி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டான். ரொம்ப வருஷமாக நடக்குதுங்க அந்த பாலம் வேலை போடியில். சென்றாவே நிப்பாட்டிக்கிட்டாங்க காரை, அங்கிட்டும் போல் இங்கிட்டும் போல். இந்த பாலம் வேலை ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்கு. ரோடு ரொம்ப மோசமாக இருக்குங்க, குண்டும் குழியுமாவும். இதாங்க நம்ம போடியோட லாஸ்ட் எண்டு பாயிண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் ரோடு. இங்கே ட்ரெயின் உள்ளே நின்றுருக்கு, 2 ட்ரெயின் 2 ட்ரெயின் நிற்கிது உள்ள. இங்கே என்ன ஸ்பெஷல்னா போடியில் கேரளா விளையிற ஏலக்காய், நம்ம தமிழில் வந்து ஏலக்காய் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ போடியில் தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஏலக்காய் வந்து மார்க்கெட்டு, ஏலக்காயோட மார்க்கெட்டு. இங்கே பாருங்களேன், ரோடு வேலை இப்போ தான் நடந்துகிட்ருக்கு. சூப்பருங்க. கிட்டத்தட்ட வேலை முடிய போகுது இந்த ரோட்டு வேலை. தம்பி வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்றாங்க, முன்னாடி கையை காய்ச்சி. ஏண்டா ஒரு பிரதர் வந்து ஸ்டாண்டர்ட் தூராமல் வந்திருக்காரு, அவங்க கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க நம்ம பசங்க. பசங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஜாலியாக இருக்காங்க. ஓகேங்க. கழுத குட்டிங்க பூரா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா தம்பி க்ரூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நார்மலாக அப்படியே போயிட்டே இருக்கலாங்க, ரொம்ப ஸ்பீடு வேண்டாம். நார்மல் ஸ்பீடில் நம்ம மாட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த ஒரு ரோடு மட்டும்தான் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், மற்ற ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்காதுங்க. எல்லா ரோடுமே பெண்டாக இருக்கும். நம்ம ரொம்ப கவனமாக தான் போகணும். நம்ம ஜெஸ்ஸி வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் விடணும். இந்த ரோட்டில் அவ்வளோதான் டாப் ஸ்பீடு. பெண்டுங்க, சூப்பரான ஒரு பெண்டு. ஒரு தரமான பெண்டு. மவுண்டன்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நீங்கள் போடி தாண்டிட்டீங்கனாலே பயங்கரமாக இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக போயிட்டுருக்கோம். நம்ம தனியாக வர்றதுக்கும் பசங்களோட வர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம ப்ரோ காணோம் மறுபடியும். செம்மையாக இருக்குங்க. இன்றைக்கி கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னொரு 10 மினிட்ஸுங்க, சல்லுன்னு நம்ம அதுக்கு ஒரு 10 மினிட்ஸில் நம்ம முந்தல் போயிடலாம். காற்று அடித்து தூக்குதுங்க நம்மளை. காற்று வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடிக்குது. சென்ட்ரல் வந்து பார்த்திங்கன்னா மாடு மேய்ஞ்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். பசுமாடு போயிட்டுருக்குங்க. அங்கே பாருங்க, புழுதி அள்ளி பறக்குதுங்க. புழுதி வந்து பார்த்திங்கன்னா பிச்சு எரியுது. காற்று எந்த அளவுக்கு அடிக்குதுன்னு பாருங்களேன். மரச்செடிகள்லாம் பயங்கரமாக ஆடிட்டுருக்கு. மழை வந்துருச்சுங்க, மழை வேறு வரப்போகுது. ஐயோ, நம்மளோட காற்று ஒரு பக்கம் இழுக்குது பயங்கரமாக. இந்த டயத்தில் வந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கவனமாக வரணும். மரங்கள்லாம் ஒடிஞ்சு விழுந்துடும். இந்த ஏரியாவுக்குள்ள மரங்கள் அடைத்திருங்க. இதுக்குள்ளே வந்து காற்று அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தள்ளாது நம்மளை. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான இடங்க. மரங்களுக்கு இடையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரைடு போகலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா முந்தல் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம். நிறைய ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்துட்டுருக்குங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா முந்தல் வந்துட்டோம். இதுதான் செக் போஸ்ட்டு. இதிலே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, காட்டு மாடு எல்லாமே இருக்குன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் செக் போஸ்ட் இருக்குங்க. மேலே பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த மழை பெஞ்சு ஃபால்ஸ் கொட்டுறதுலாம் தெரியுதா? பிளாக்காக இருக்குங்க. அந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்குது.
இதுதான் போலீஸ் செக் போஸ்ட்டு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. இந்த ஓரத்தில் பூரா ஆக்சிடென்ட் ஆகி நிறையா வண்டி இருக்கும். அங்கே பார்த்தீங்களா? எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போடி மெட்டில் மேலேருந்து விழுந்தது. லெஃப்ட்டில் மேலே போனோம்னா மூணாறு அந்த ஏரியா, ஸ்ட்ரைட்டாக போனோம் வந்து பார்த்திங்கன்னா குரங்கணிங்க. இழுக்குது அந்த வண்டி. பார்த்திங்கன்னா நம்ம வண்டியாவது கொஞ்சம் வெயிட் இருக்கும். R15 வந்து பார்த்திங்கன்னா பைப்பர் அதிகமாக இருக்கிறதுனால காற்றடிக்கவும் இழுக்குது. சூப்பராக இருக்குங்க. இந்த பிளேஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் இன்னும் ட்ராவல் பண்ணி நிறையா வீடியோஸ்லாம் எடுத்து போடுவோம். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஊர்களே இருக்காது. அதாவது சின்ன சின்ன கிராமம் தான் இருக்கும். அது எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இருக்கும். எவ்வளோ பெரிய மவுண்டனாக இருக்கும் பார்த்தீங்களா? அதில் மிஸ்டெல்லாம் பயங்கரமாக ஃபார்ம் ஆகிருக்கு. இது வழி பார்த்தீங்கன்னா டாப் ஸ்டேஷன் போகலாம். அப்புறம் அப்படியே எனக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலாம். சூப்பரான ஒரு ரைடு போயிட்டுருக்கோம். அதாங்க இருக்கிறதுலே பெரிய மவுண்டனு அங்கே இருக்குது பார்த்தீங்களா? மிகப்பெரிய மவுண்டன் அது. இந்த குரங்கணி சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். உண்மையிலேயும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 மணிக்கு வண்டி எடுக்க ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 13 நிமிஷத்துலேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டோம். கட்டாப் உள்ளே போய் தெரிஞ்சுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சைடில் உள்ளே பிடிக்கிட்டு போக தெரிஞ்சோம். ஓ சூப்பராக இருக்குங்க. எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இந்த மவுண்டன்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம தம்பி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி போயிட்டுருக்கோம். பின்னாடி போகிறது எனக்கு தெரிஞ்சு டேஞ்சர் தான். ஏன்னா டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அடிப்பானுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக தான் போயிட்டுருக்கணும். நம்ம லாங் ரைடு போனோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பில்லியனர் எல்லாமே ஹெல்மெட் போட்டு தான் போவோம். ஆனால் நம்ம கிராமத்துக்குள்ளே நார்மலான ஸ்பீடில் தான் நம்ம போவோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்மெட் வந்து பில்லியனருக்கு அவங்களுக்கு கிடைக்கல. கிடச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருப்போம். பசங்க வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. திடீர்னு கூப்பிடவும் நாங்களும் சரி ஓகே வாங்கடா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கடைசியில் என் கூட ஒரு பையன் வந்துட்டான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தம்பி கூடயும் ஒரு பையன் வந்துட்டான். எவ்வளோ ஜாலியாக இருக்கும் பாருங்களேன். எறும்பு மாடு வந்துருச்சுங்க இடையில வந்து பார்த்தீங்கன்னா எறும்பு மாடு வந்துருச்சு. புரியல. நம்ம தம்பி வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு வீடியோ சூப்பராக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவனை எடுக்க ஆரம்பிச்சிட்டான் வீடியோ. நம்ம அப்படியே கொஞ்சம் க்ரூஸ் பண்ணி முன்னாடி போகலாங்க. குரங்கணி 6 கிலோமீட்டர் போட்டுருக்குங்க. 6 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா குரங்கணி இருக்குது. செம்மையாக இருக்குங்க இந்த இடத்துல எல்லாம். நம்ம ரைட் பண்ணி போகிறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம
மவுண்டன்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க. செம்மையாக இருக்குது மவுண்டன் பார்க்குறதுக்கேவும். அவ்வளோ ஜாலியான ஒரு ரைடை நான் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மறக்கவே மாட்டேன். ரொம்ப கவனமாக தான் போனோம். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பயங்கரமான ரோடு இது. திடீர்னு காட்டு மாடு வரும், எல்லாமே வந்துட்டுருக்கோம். இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குங்க. இங்கே வந்து காசு வாங்குவாங்க, அவர் இல்லை, அதனால தான் ஜாலி. காசு வாங்குறவர் இல்லை. இது ஒரு சின்ன வில்லேஜுங்க. இங்கனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிக்கெட் என்ட்ரி பண்ணுவாங்க. எங்களுக்கு ஜாலி. அதாவது அமௌண்ட்டு 10 ரூபாயோ 20 ரூபாயோ வாங்குவாங்க. அதனால வாங்காதனால எங்களுக்கு ஒரு ஜாலி. இந்த மவுண்டன் பார்த்தீங்களா எவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னு. இதாங்க குரங்கணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான இடம்னா இந்த இடம் தான். எவ்வளோ இடங்கள் இருக்குது, அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் ஒரு இடம். செம்மையாக இருக்குங்க. எப்படி இருக்குன்னு பாருங்களேன். பார்க்கவே அவ்வளோ ரம்மியமாக இருக்குது. எவ்வளோ பெரிய பாறை, அது அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்குது. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா கொழுக்குமலையும் ஜாயிண்ட் ஆகும். கொழுக்குமலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேரளா சுற்றி வரணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதுக்கு கீழே தான் இருக்கோம். கொழுக்குமலைக்கு கீழே தான் நம்மளும் இருக்கோம். ஒரு பிரிட்ஜு ஒன்று இருக்குங்க. ஒரு பிரிட்ஜு. தண்ணி வருதா? தண்ணி வருதுங்க. இதில் ரொம்ப கவனமாக வரணும். மண் வலிக்கி விட்டுரும். பார்த்து சேஃப்டியாக தாங்க வரணும். அதான் வேலை பார்க்குறாங்க. என்ன வேலை நடக்குதுன்னு தெரில. நம்ம கும்கி படம் இருக்காங்க பார்த்தீங்களா? கும்கி படம் பார்த்துருக்கீங்களா? அந்த கும்கி படத்தில் இங்கே தான் ஒரு சீன் எடுத்திருக்காங்க. அந்த இடத்த நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த சீன் எடுத்த இடம் இங்கே நம்ம பக்கம் தான் இருக்குது. நம்ம போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். நம்ம கும்கி படம் எடுத்தது இந்த ஏரியா தாங்க. இந்த ஏரியாவில் தான் கும்கி படம் எடுத்தாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அந்த வயல் இதெல்லாம் பார்க்கலாம். அந்த இடமும் உங்களுக்கு காமிக்கிறேன். வயல், அதாவது இந்த ஸ்விங்னு ஒரு பாட்டு பாடுவாங்கள்ல, அந்த இடம்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் போகிற வழியில். இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ரைட் பண்ணுறதுக்கேவும். ஆனால் கவனமாக இல்லைண்டா நம்மளுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் அந்த ஏரியாவில். நைட் டயத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா காட்டு மாடு எல்லாமே வரும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்விங் பாட்டு எடுத்தாங்கள்ல, அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம். அந்த இடத்த உங்களுக்கு காமிக்க போகிறேன். அந்த இடம் இதாங்க. இந்த இடம் தான் அந்த இடம் ஸ்விங் பாட்டு எடுத்தது. சும்மா சூப்பராக இருக்கும் இந்த இடம் விசிட் பண்ணுறதுக்கு. உட்காரு சூப்பராக இருக்கும் இந்த இடம். இதான் வந்து பார்த்திங்கன்னா அதே கும்கி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் எடுத்தாங்க அந்த ஸ்விங் பாட்டு. யானை இதெல்லாம் வச்சு கடைசியில் இங்கே தான் அந்த சீனு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கும்கி படம் எடுத்தாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். ஏய் போடா, எந்த நேரத்தில் ஃபன் பண்ணணும்னு தெரியாமல் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கும்கி படம் எடுத்தாங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்திங்களா அந்த இடம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமம் செட்டெல்லாம் இங்கே தான் போட்டிருந்தாங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மவுண்டனுங்க. முரட்டுத்தனமாக இருக்குது அந்த மவுண்டன் பார்க்குறதுக்கேவும். ஓகேங்க, அடுத்து அப்படியே க்ரூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக நிப்பாட்டினோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எப்படி மரங்களுக்குள்ளே பாரத் பெட்ரோல் பங்க்கு, பாரத் பெட்ரோலியம் 7 கிலோமீட்ரு இருக்கட்டும்டா, 24/7 ஆயிலு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார்டு பேமெண்ட்டு,
ட்ரிங்கிங் வாட்ரு, டாய்லெட்டு எல்லாமே இருக்குது. ஆனால் இவ்வளோ மரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாங்கில் இருந்து காமிச்சா தான் அது உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்களா, இது மாதிரி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மரங்களுக்கு உள்ளே இருக்குது, தெரியல நம்மளுக்கு. கொஞ்சம் முன்னாடியே வச்சுருந்துருக்கலாம், கண்டிப்பாக அது தெரிகிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா தெரியல. இதாங்க கும்கி படம் எடுத்த இடம். அந்த குடிசெல்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே அங்கே தான். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிச்சா தெரியும், நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஜூம் பண்ணிட்டேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த குடிசை ஒன்று இருக்குது, அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த செட்டு எல்லாமே போட்டு அந்த கும்கி படம் எடுத்தாங்க. அவ்வளோ சூப்பரான இடம் இந்த இடம். அதை விட கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் கொட்டுது, அதாவது தண்ணி போயிட்டுருக்கு. இந்த மவுண்டன் அதை விட சூப்பராக இருக்குங்க, பயங்கரமாக இருக்குது. நம்ம வந்துட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா மழை வந்துடுச்சுங்க. இங்கேருந்து கிளம்புறதுக்குள்ளே மழை வந்துடுச்சு. நம்ம கொஞ்சம் தூரம் தான் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கேமரா வச்சு நம்ம எடுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து பார்த்திங்கன்னா கொட்ட ஆரம்பிச்சிடும். இப்போயே வந்து பார்த்திங்கன்னா மழை வந்துடுச்சு. பெரிய மழையாக வர்றதுக்குள்ளே நம்ம அப்படியே இங்கேருந்து ஓடிடலாம். கொஞ்சம் தூரம் தாங்க, நம்மளுக்கு ஒரு 3 கிலோமீட்டர்லையோ 4 கிலோமீட்டர்லையோ தான் குரங்கணி. ரொம்ப கவனமாக போய்க்கிடுவோம். ரோடு கிரிப் இருக்காதுங்க மழை பெய்யறதுனால. ரோடு வந்து பார்த்திங்கன்னா வழுக்கும், நம்ம கவனமாக தான் போய்க்கிடணும். நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் காட்டு மாட்டோட சாணம், நார்மல் மாடோடது இல்லை, காட்டு மாடு. ஒரு 5 மணிக்கு மேலே 6 மணிக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா காட்டு மாடெல்லாம் வந்து இறங்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி டயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக போகணும். அப்பா, போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு இடங்கள்லாம் இருக்குது, உங்களுக்கு காமிக்கிறேன். பெண்டே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. குரங்கணி டாப் ஸ்டேஷன் 13, குரங்கணி 1 கிலோமீட்டர், கொட்டக்குடி. ஓ, புலாப்பரமா எத்தாச்சுடு மரங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அது கொட்டக்குடி. இது வரும்போது போகலாம். கொட்டக்குடி ஆறு வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது. நம்மளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மரங்களுக்குள்ளே போவோம், மழை வந்து பெய்யாத மாதிரி தெரியுது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மழை பேஞ்சிட்ருக்குங்க, மழை பேஞ்சிட்டு தான் இருக்குது. அந்த காற்றடிக்கும், இன்னும் மழை பயங்கரமாக பெய்ய ஆரம்பிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வில்லேஜு. இது அதை விட ரம்மியமான ஒரு இடங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பயங்கரமாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, அவ்வளோ பயங்கரமாக இருக்கும் இந்த இடம். அப்படியே இந்த வழி மேலே ஏற்றணுன்னா போய்கிட்டே இருக்கலாம். இதிலெல்லாம் யாருமே வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கவே மாட்டாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா முத இதில் ஏற்றி உங்களுக்கு காமிக்கிறேன். எவ்வளோ பெரிய ஏத்தன்னு பார்க்குறீங்களா? அங்கே பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஏற்றத்தில் எவ்வளோ பெரிய மேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெஸ்ஸியவும் நிஷாவை எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான இடம். நிப்பாட்டிக்கலாம் வண்டி, எதுவும் நம்ம எதுவும் தேவையில்லாமல் பண்ண போகிறதில்ல. இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஸ்பாட்டு. இந்த இடத்துல நல்லாயிருக்கும். ஓகே, அப்படியே மேலே போய் பார்க்கலாம். இடம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ மேலே உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி போகிறது மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல நின்று இந்த வியூலாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். அப்பா, என்ன மாதிரி இடங்க அது. மிஸ்டி எவ்வளோ போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்களா, பயங்கரமான ஒரு மவுண்டன் இது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. மழை வந்து பார்த்திங்கன்னா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, அதிகமாகவே பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க மழை. நான் வந்து பார்த்திங்கன்னா கேமராவை ஆஃப் பண்ணிடலாம். எல்லாருமே வந்துட்டோம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த மவுண்டன் அதோட பயங்கரமாக இருக்குது. அது
மலைக்குள்ளே இருக்குது. எப்படி இருக்கு வேற மாதிரி இருக்குது. இது ஒரு பலகை மாதிரி இருக்குது, தட்டு பலகை மாதிரி, வடச்சட்டி மாதிரி இருக்குது. அவ்வளோ ஒரு சூப்பரான இடங்க அந்த இடம், செம்மையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் பயங்கரமாக இருக்குது. நான் உங்களுக்கு சேர்த்து நம்மட்டு அன்னைங்களோட தம்பி மாப்பிள்ளை எல்லாரும் கூட உங்களுக்கு காட்டுறேன். என்ன வாங்க போவோம். கைஸ் வியூவை பாருங்க கைஸ், வேற மாதிரி பயங்கரமாக இருக்குது. ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறோம். நம்ம ஜெஸ்ஸியும் நிஷாவும் அங்கே நிப்பாட்டி வச்சுருக்கோம். மேலே காமிடா, எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருடா டே. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு சூப்பர் வியூ பாயிண்ட் காட்ட போகிறேன். அப்படியே மழையும் பேஞ்சிட்டு இருக்கு, பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் குரங்கணி வந்து விசிட் பண்ணுங்க, வேற மாதிரி இருக்கு गाइस. ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்க गाइस. அப்படியே அங்கே பாருங்க, கூட எடுத்து தரேன். இருங்க வியூ வேற மாதிரி இருக்கு. பாருங்க, இந்த இடத்துக்கு வந்ததே இல்லையா நீங்க? கரெக்டாக தான்டா இருக்கு. ஓகே கைஸ், பாய் கைஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான வியூ பாயிண்டில் தான் நின்றுருக்கோம். அதாவது நம்ம கீழே நின்றுருக்கோம், நம்மளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து வியூ பாயிண்ட் இருக்குது. எவ்வளோ பயங்கரமானா இவ்வளோ பயங்கரமாக இருக்குங்க. நம்ம எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான இடத்துக்கு தான் வந்துக்கிட்டே இருக்கோம். நம்ம ஜெஸ்ஸி நிஷாவும் கீழே நிப்பாட்டி வந்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வியூ பாயிண்ட்டை காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்களேன், பயங்கரமாக இருக்கா? நம்மளை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மவுண்டன் தான். அதுக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா மழையும் பயங்கரமாக பெஞ்சிட்ருக்கு. எப்படி மழை பெஞ்சிட்ருக்குன்னு பாருங்களேன். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டார்க் ஆகிடுச்சுங்க. மிஸ்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரியான இடம் அந்த இடம், ஒரு தரமான ஸ்பாட் இது. மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வர நம்ம ATF ஃபேமிலி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் வீடியோ நிறைய நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம தம்பி வேறு பார்க்குறாரு. இயற்கைகள் ஒன்றி அமையும் ATF பயலுகடா கொடூரமா. நம்ம தம்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக சூப்பரான டைலாக் சொல்லியிருக்கான். எல்லா ட்ரிப்லையும் ஒரு தெரிப்பான் கண்டிப்பாக. ஏதாவது என்னன்னா ஒவ்வொரு ஆள் வந்து அந்த இடத்த கேப்சர் பண்ணுவாங்க. ஒரு ஆள் இந்த மாதிரி வந்து அந்த இடத்துல பூரா ஃபோட்டோ எடுக்கிறதுல இருப்பான். அதில் ஒரு ஆள் தான் இவனு பார்த்துக்கோங்க. வணக்கம் வந்து ஒரு ஃபோட்டோ சைக்கோ எங்களை போட்டு பரட்டி எடுத்துகிட்டு இருக்கான். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்களும் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட வந்தீங்கன்னா இது ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்டுங்க. மறந்துடாதீங்க. உங்களுக்கு எப்போயுமே நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கோம். உங்களோட சப்போர்ட்டோட ரொம்ப கவனமாக நாங்கள் ரைட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஹாய் கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா குரங்கணி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம். வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யறதுனால நம்ம நின்றுட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். இந்த ஊருக்கு நேராக ஒரு பில்டிங்க்கு மேலே மவுண்டன் பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பெரிய மவுண்டன்னு பார்க்கவே வேறு மாதிரி இருக்குது. ஓகேங்க, அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போனோம். போயிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இதோட மோட்டோ விலாக் வீடியோ முடிஞ்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஏரியாவை சுற்றி பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், பாய்.